ஹலோ, எங்க வீட்டுல இன்னைக்கு தேங்காய் பால் சாதம். அதுக்கு தேவையான பொருள்கள்: பிரிஞ்சி இலை, பட்டை, சோம்பு, சூரியகாந்தி பூ, லவங்கம் 3, முந்திரி, வெங்காயம், தக்காளி, பச்சை மிளகாய், புதினா, கொத்தமல்லி, இஞ்சி பூண்டு விழுது, தேங்காய் பால், அரிசி. செய்முறை பார்ப்போம். தேவையான அளவு எண்ணெய் கொஞ்சமா ஊத்துங்க. தேங்காயான எண்ணெய் இங்கே இல்லை, நெய் 1 டீஸ்பூன். ஆமா, சரி, ஊற்றுங்க. ஏன்னா தேங்காய் பால் சாதத்துல எண்ணெய் இருக்கும். தெகட்டும், நிறைய ஊற்றும். எண்ணெய் காஞ்சிச்சு. நெய் 1 டீஸ்பூன் ஊற்றினேன். பிரிஞ்சி இலை போடுங்க. லவங்கம், பட்டை, சோம்பு, பச்சை மிளகாய், வெங்காயம், வெங்காயம் நல்லா கொஞ்ச நேரம் சிவக்கணும். நல்லா கொஞ்சம் சிவந்த பிறகு தக்காளி, இஞ்சி போடணும். வெங்காயம் நல்லா வதக்கணும். இஞ்சி பூண்டு வந்து 1 டீஸ்பூன், கொஞ்சமா போடு, 1 டீஸ்பூன். பச்சை வாசனை போறவங்க கொஞ்சம் வதக்கி வெங்காயம் செய்யறோம். சாப்பாடு அரிசி, வீட்டு அரிசி 2 கிலோ, 2 அழகு 1 மணி நேரம் ஊற வச்சோம். அப்பதான் சாதம் சாப்பிட்டா நல்லா இருக்கும். தக்காளி வதங்கின பிறகு அரிசியை போட்டு ஒரு சுண்டி கிண்டி தேங்காய் பால் ஊற்று. நெக்ஸ்ட் புதினா, அப்பதான் கொத்தமல்லி, உப்பத்துக்கு புதினா இறக்குறப்போ கொத்தமல்லி போட்டு கொஞ்சம் நல்லா வதங்கின பிறகு தக்காளி, புதினா நல்லா வதங்கின பிறகு அரிசியை போட்டு ஒரு 2 செஞ்சுட்டு அப்புறம் தேங்காய் பால்
அரைச்சிருக்கோம். புழுங்கல் அரிசிங்க சாப்பாடு 1 மணி நேரம் ஊற வச்சுங்க. 2 அழகுக்கு 4 டம்ளர் பால் 4 கூட ஊற்றலாம். 4 ஊற்றினீங்கன்னா உங்களுக்கு சாப்பாடு நல்லா இருக்கும். புழுங்கல் அரிசி தண்ணி இனிக்கும். மசாலா ஒட்டி வரப்போ நல்லா புரட்டணும். இல்லைன்னா இந்த சைஸ் தான். இதுல 4 டம்ளர் 4 கூட ஊத்தலாம். ஏன்னா அப்பதான் புழுங்கல் அரிசி பேக்காடுன்னு பாரு. 4 டம்ளர் ஊத்துறேன். நல்லா திக்கான பால் திருப்பாம்பே இருக்கும். எக்ஸ்ட்ரா கொஞ்சம் ஊற்றணும் புழுங்கல் அரிசி. அப்பதான் தேவையான அளவு உப்பு 2 அழகுக்கு. நல்லா ஒரு கொதிட்டால் மூடி வச்சேன். சாப்பாடு கொஞ்சம் இதை திரும்பி போட்டு மூடணும். தேங்காய் பால் ஒரு கொதிச்சு அதோட மூடிடுங்க. மூடிட்டு வெயிட் போட்டுருங்க. வெயிட் போட்டு 3 விசில் வந்த பிறகு ஆஃப் பண்ணணும். அவ்வளவுதாங்க. நல்லா சாப்பாடு சூப்பரா இருக்கு. நாங்க 3 விசில் போட்டாச்சு. வெயிட் எடுக்க போறாங்க. தேங்காய் பால் சாதம், சூப்பரான தேங்காய் பால் சாதம் பாருங்க. ஆவி பறக்கும். இன்னைக்கு டைம் ஆச்சு வீட்டுல. லைக் பண்ணுங்க. தட்டுங்களா கொடு. தேங்காய் பால் சாதம் ரெடி. சூப்பரான தேங்காய் பால் சாதம். பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க, பெல் பட்டனை பிரஸ் பண்ணுங்க. எங்க வீடியோ தொடர்ச்சியா வரும் பாருங்க.